ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்போது கைச்சாத்திடப்பட போகின்றது? மேலும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகின்றது? அதே போன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட போரானது மீண்டும் எப்போது ஆரம்பிக்கும்? புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பின்பும் ஈரானுக்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்டப்புழுகனும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான சூழ்ச்சி திட்டமும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது எவ்வாறு முறிவடைய போகின்றது? தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இருந்து பகுதி அளவில் வெளியேறி இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் நெட்டன்யாஹூ மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடைய அறிவிப்புகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடரும் தாக்குதல்களும் ஈரானின் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இதற்கீடாக ஈரான் எவ்வாறான நன்மைகளையும் வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொண்டுள்ளது? ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையானது அவசரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதா? இதற்கு பிறகு ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எந்தவிதமான பணத்தையும் வசூலிக்காதா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே ஈரான் வாசகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதா? ஈரானிய மக்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக, விமர்சனங்களுக்கு அமைவாக வாசகங்களில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா? ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்பாகவும் ஈரானிய மக்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நபாவியன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து குறித்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் களத்தினுடைய தொடர்ச்சியான தகவல்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து ஈரான் முழுவதும் பதற்ற நிலைமைகள் ஏற்பட்டிருந்தன. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய வாசகங்களை அப்பாஸ் அரக்சி அவர்கள் தவறாக வெளிப்படுத்திவிட்டார், அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளிப்படையாக போய் கூறிவிட்டார் என உச்ச விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் தேசிய ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்றும் தேசிய ஒற்றுமை சீர்குலைக்கப்படுவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்து என்றும் இதனால் ஈரானிய மக்கள் அமைதியான முறையில் சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளும் அறிவுறுத்தல்களும் வெளியிடப்பட்டிருந்தன. தற்போதைய சூழ்நிலையில் பெசஸ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான முருகல் நிலைகள் உச்சக்கட்டத்தை அடையுமாக இருந்தால் அதனை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இதனால் இந்த பிரச்சனையை நாங்கள் வேறு விதமாகத்தான் கையாள வேண்டும் என்றும் ஈரானினுடைய சில முக்கியமான தலைவர்கள் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் பெசஸ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல ஈரானிய பத்திரிகைகள் குறித்த முன்மொழிவை முழுமையாக ஆதரித்து கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஈரானினுடைய பழமைவாத கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய பத்திரிகைகள் அமெரிக்காவுடனான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மறுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஒரு சில ஈரானிய ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் பெரும்பாலானவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய வாசகங்களில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. மேலும் இந்த வாசகங்களை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே போன்று பல வாசகங்களை ஈரானுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே குறிப்பிட அதாவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானினுடைய கட்டுப்பாடு வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. ஈரானினுடைய கட்டுப்பாடு வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டால் அது அமெரிக்காவினுடைய கௌரவத்தை சீண்டுவதாக அமைந்திருக்கும். மேலும் இவ்வாறு ஈரானினுடைய கட்டுப்பாடு வெளிப்படையாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா முழுமையான சம்மதத்தையும் வழங்காது. இதன் மூலமாக எங்களுக்கு சில தந்திரமான காய் நகர்த்தல்களையும் மாற்று வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். ராஜதந்திரம் என்பது ஒரு நுட்பமான விடயமாகும். அமெரிக்காவோடு ராஜதந்திர கையாள்வது மிக முக்கியமானதாகும். அதாவது அமெரிக்கர்கள் எங்களை ஏமாற்றுவார்கள். இதனை புரிந்து கொண்டு நாங்களும் அமெரிக்கர்களை ஏமாற்றுவதற்கான வாசகங்களை உள்ளடக்குவதே ராஜதந்திரத்தினுடைய முக்கியமான சிறப்பியல்பாகும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கட்டுப்பாடு வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்படவில்லை. ஆனால் களத்தினுடைய யதார்த்த
யதார்த்தத்தில் ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்தும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அமெரிக்காவினாலும் ஏனைய நாடுகளினாலும் முழுமையாக நீக்கிவிட முடியாது. இவ்வாறு இந்த கன்னி வெடிகளை நீக்க வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 6 மாதங்களாவது செல்லும். இதனால் அனைத்து கப்பல்களும் ஈரானினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடத்தை தான் பயன்படுத்த வேண்டும். மேலும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே நேரடியாக சுங்க கட்டணங்களை அறவிடுவது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சுற்றுப்புறச்சூழல் கட்டணங்கள் என்கின்ற வகையில் எங்களுக்கு இந்த கட்டணங்களை அறவிட முடியும். களத்தினுடைய யதார்த்தத்தில் ஈரானிய ராணுவத்தினுடைய அனுமதியை பெறாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எந்தவிதமான கப்பல்களும் பயணிக்க முடியாது. மேலும் இதனை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுத தேவையில்லை. கடந்த 2 வாரமாக நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்திவிட்டோம். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய சமன்பாடை விதித்துவிட்டோம். இதனால் குறித்த சமன்பாட்டுக்கு அமைவாகவே இந்த போக்குவரத்துக்கள் நடைபெறும். மேலும் இதனை நாங்கள் வெளிப்படையாக எழுதினால் அமெரிக்காவினுடைய கௌரவம் ஒரு பொழுதும் இதனை ஏற்றுக்கொள்ளாது. மேலும் இவை தொடர்பான வாசகங்களை எங்களுக்கு அமெரிக்காவுக்கு எதிராகவும் தந்திரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறு அமெரிக்காவுக்கு எதிராக தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த வாசகங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்திலே அமெரிக்கா தொடர்பாக எவ்வளவு தெளிவற்ற விடயங்கள் இருக்கின்றதோ, பல தெளிவற்ற முடிவுகள் இருக்கின்றதோ, அதே போன்று ஈரான் தொடர்பாகவும் பல தெளிவற்ற முடிவுகள் இருக்கின்றன. இந்த தெளிவற்ற முடிவுகளை எங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ள முடியும். ராஜதந்திரத்தில் தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராக நாங்களும் இவ்வாறு தான் ராஜதந்திர ரீதியில் தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வாசகங்களை அமைக்க வேண்டும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பொறுத்தவரையில் இது அமெரிக்காவினுடைய பலவீனமான பிரதேசமாகும். இதற்கு பிறகு ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாது. இதனால் தான் அமெரிக்கா பல நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்கியுள்ளது. எனவே இதனை பயன்படுத்திய தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்ள வேண்டும் என தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய வாசகங்கள் தொடர்பாக ஒரு சில ஈரானிய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து நேற்று மாலை உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. நபாவியன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாக இந்த வாசகங்களில் ஏதாவது மாற்றங்களை மேற்கொள்ள முடியுமா என்கின்ற வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய மாதிரியில் சில வாசகங்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் நபாவியன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாக சில வசனங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய சில வாசகங்களே இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை வேளையில் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பும் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவரான ஈரானினுடைய ஜனாதிபதி வேட்பாளராகவும் மறைந்த உச்ச தலைவர் சயீத் அலி கமேனி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய சயீத் ஜலீலி அவர்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தவில்லை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பாதகமான கருத்துக்கள் மாற்றியமைக்கப்பட்டாலும் இதனை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது ஒரு பொழுதும் ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வராது. ஒரு சிறிய கால இடைவெளியை மாத்திரமே எங்களுக்கு வழங்கும். இதனால் நான் ஒரு பொழுதும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என சயீத் ஜலீலி அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவ்வாறு ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதும் ஈரானிய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாரானார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டார்கள். மேலும் ஈரானினுடைய IRGC இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கத்தாரிய மத்தியஸ்தர்களோடு அவசரமாக தொடர்பு கொண்டு ஈரானுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துமாறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். மேலும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தினால் $24 பில்லியன் மேலதிகமாக இன்னும் $12 பில்லியன் பெறுமதி அளவிலான சொத்துக்களை விடுவிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அதே நேரம் ஈரானிய தலைமைகள் இதனை புறக்கணித்து விட்டார்கள். எங்களுடைய எதிர்ப்பற்றுக்கள் ஒன்றும் விற்பனை செய்வதற்காக அல்ல, நாங்கள் எதிர்ப்பற்றுக்களோடு முழுமையாக இருக்கின்றோம். இதனால் நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு கோரிக்கையையும் முன்வைத்தார். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால், தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிட்டால், நான் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போலல்லாமல் ஒப்பந்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நீக்கிவிடுகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் கத்தாரிய மத்தியஸ்தர்கள் மூலமாக இன்னும் சில நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்த வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இப்போது அவசரமாக வெளியேறிவிட வேண்டும். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்பே தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறிவிட வேண்டும். நீங்கள் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கினால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தற்போதைய தாக்குதல்களை நிறுத்துகின்றோம் என ஈரானிய தலைமைகள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான முழுமையான சம்மதத்தினை வழங்கினார். கத்தாரிய மத்தியஸ்தர்கள் மூலமாகவே இந்த சம்மதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த சம்மதத்தை தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த பதிலடி தாக்குதல்களை நிறுத்தினார்கள். இவ்வாறு ஈரான் பதிலடி தாக்குதல்களை நிறுத்தியதும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக இவ்வாறு பதிவிட்டார். ஈரான் இஸ்லாமிய குடியரசுடனான ஒப்பந்தம் தற்போது நிறைவடைந்துள்ளது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதன் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் கட்டணமின்றி முழுமையாக திறக்கப்படும். அதே நேரம் நான் அமெரிக்க கடற்படை முற்றுகையை தற்போது நீக்கிவிடுகின்றேன். ஈரானுக்கு எதிரான அனைத்து விதமான கடற்படை முற்றுகைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டன. உலக கப்பல்களே, இது உங்களுக்கான நேரம். எண்ணெய் வியாபாரத்தை மீண்டும் முழுமையாக ஆரம்பித்து விடுங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக பதிவிட்டார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் இந்த பிரச்சனைகள் இத்தோடு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது, இஸ்ரேலும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தார். மேலும் நான் நெட்டன்யாகுவோடு தொலைபேசியில் உரையாடியுள்ளேன். அவர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினை விடுவிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினை வெளியேற்றுவதாக தெரிவித்துள்ளார், உறுதியளித்துள்ளார். இதனால் தற்போதைய நிலைமைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு தொடர்பாகவும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். ஈரானினுடைய அணுசக்தி தளங்களுக்குள்ளே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்படுகின்றது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பானது தூசி துணிக்கைகளாகும். மேலும் இந்த தூசி துணிக்கைகளை நாங்கள் இன்னும் 1-2 மாதங்களுக்குள் பெற்றுக்கொள்வோம். இதற்கு அவசரப்பட தேவையில்லை. இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அந்த தூசி துணிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பின்பு யோசிப்போம். அதே போன்று நான் ஈரானிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஒரு பொழுதும் நினைத்ததில்லை. ஈரானிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்காக நாங்கள் ஈரானுக்கு எதிராக செயற்படவில்லை. இவை தொடர்பாக தற்போது பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பதில் வழங்கியிருந்தார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக ஈரானிய தலைமைகள் முன்வைத்த நிபந்தனைகளில் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருவது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டு 30 நாட்களுக்கு பின்பே ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை முழுமையாக நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு அமைவாகவே ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை முழுமையாக திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இந்த முற்றுகையை உடனடியாக அவசரமாக நீக்குவதற்கான ஒப்புதல்களை ஈரானிய தலைமைகள் பெற்றுக் கொண்டார்கள். மேலும் இதனை டொனால்ட் ட்ரம்பும் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டு அறிவித்து விட்டார். நெட்டன்யாஹூ மேற்கொண்ட முட்டாள்தனமான முடிவை பயன்படுத்தி ஈரானிய தலைமைகள் கச்சிதமாக காய்களை நகர்த்தி ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை தற்போதைய முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசெம் கரிபாபாச்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விமர்சனங்களை நாங்கள் தவறாக கூறவில்லை. நடைமுறையில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருப்பதனை விட ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய உண்மையான உறுதிமொழிகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. மேலும் ஈரானினுடைய அதிகளவான உறுதிமொழிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டு அடுத்த 60 நாட்களுக்குள்ளேயே காணப்படுகின்றது. இந்த 60 நாள் பேச்சுவார்த்தையின் போது மட்டுமே இவை தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்படும். வருகின்ற வெள்ளிக்கிழமை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது உத்தியோகபூர்வமாக கையொப்பமிடப்படும். இவ்வாறு கையொப்பமிடப்பட்டதற்கு பின்பு குறித்த முன்மொழிவில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் தெளிவாக எடுத்துரைப்போம். இதில் இருக்கக்கூடிய சாதக பாதக விளைவுகளையும் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை தந்திரமாக பயன்படுத்தி இருப்பதன் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளையும் நாங்கள் வெளிப்படையாக அறிவிப்போம். மேலும் அனைத்து தரப்பினரும் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள
வேண்டும். எதிரியின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப் போவதில்லை. எதிரியின் மீது எங்களுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாமல் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிக்கப் போகின்றோம். அமெரிக்காவினுடைய வாக்குறுதி முழுமையாக செயற்படுத்தப்படுகின்றதா என்பதனை நாங்கள் களத்திலே முழுமையாக கண்காணிப்போம். இவ்வாறு அமெரிக்காவின் வாக்குறுதி செயற்படுத்தப்படாவிட்டால் அதற்கான உச்ச பதிலடிகளை உடனுக்குடனேயே நாங்கள் வழங்கிவிடுவோம். எங்களுடைய இராணுவம் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் கடந்த ஒரு மாதமாக நாங்கள் இதனை செய்து காட்டியுள்ளோம். அமெரிக்காவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கியுள்ளோம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பின்பு 60 நாட்களுக்கு நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ஈரானிய மக்களுக்கு நாங்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை விட குறித்த ஒப்பந்தத்திலே தந்திரமாக நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் என்பதனை நாங்கள் வெளிப்படையாக அறிவிப்போம் என ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நேற்று மாலை பல விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு பல வாசகங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இவை தொடர்பான அறிவிப்புகளை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பு முழுமையாக முன்வைப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இருந்து பகுதி அளவில் பின்வாங்கியது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானுடைய பெரும் பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தது. அவர்கள் அறிவித்த மண்டலத்திற்கு அதிகமான பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தார்கள். இவ்வாறு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் அதிகமான பகுதிகளில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்று அதிகாலையிலேயே குறித்த பிரதேசத்திலிருந்து பின்வாங்கின. இதைத் தொடர்ந்து அதிகளவான லெபனானிய மக்கள் குறித்த பிரதேசங்களை நோக்கி மீண்டும் திரும்பினார்கள். அவர்களுடைய வீடுகளை நோக்கி திரும்பினார்கள். இருப்பினும் தெற்கு லெபனானுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் திரும்பவில்லை. எல்லை பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் உள்நோக்கி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் திரும்பவில்லை. குறித்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் வெளியேறவில்லை. மேலும் மார்ச் 2ஆம் தேதி போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பாதகமான விடயங்கள் என்னவென்றால் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதுதான். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்துமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போரின் மூலமாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் ஏவுகணை திறன்களையும் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. மேலதிகமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரான் ஆதிக்கத்தை பெற்றுவிட்டது. இவ்வாறு பல வெற்றி இலக்குகளை ஈரான் அடைந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒப்பந்தமானது நிச்சயமாக நிரந்தரமாக போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கடைபிடிக்கப் போவதில்லை. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று மதியமே நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் அவருக்கு தெளிவாக கூறியுள்ளோம். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்தும் காசாவில் இருந்தும் நாங்கள் ஒருபொழுதும் வெளியேறப் போவதில்லை. இந்த நிலைப்பாடை நாங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு தெளிவாக கூறியுள்ளோம். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளை டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க நிர்வாகமும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தவில்லை. இன்று மதியத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு விட்டது. எனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 12 மணித்தியாலங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீறல்களை மேற்கொண்டு விட்டது. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 60 நாட்களுக்கு ஈரான் எந்தவிதமான கட்டணங்களையும் அறவிடாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரான் நேரடியாக சுங்க கட்டணம் என்று அறவிடாது, பாதுகாப்பு கட்டணம் என்கின்ற பெயரில் அறவிடும். 60 நாட்களுக்குள் இறுதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலோ நடைமுறைப்படுத்தப்படாவிட்டாலோ 60 நாட்களுக்கு பின்பு ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் உத்தியோகபூர்வமாக கட்டணங்களை முழுமையாக அறவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விடயத்தில் மீண்டும் மோதல்கள் வெடிக்கலாம். குறித்த வாசகங்களில் பல மயக்கமான கருத்துக்கள் இருப்பதனால் இவை தொடர்பான மோதல்கள் அவசரமாக வெடிக்கலாம். களத்தினுடைய யதார்த்தத்திலே ஈரான் அமைத்திருக்கக்கூடிய வழித்தடத்தின் வழியாகவே அனைத்து கப்பல்களும் பயணிக்க வேண்டும். ஈரான் இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டே பயணிக்க வேண்டும். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு 6 மாதங்கள் செல்லும். இதனால் களத்தினுடைய யதார்த்தத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் தான் கட்டுப்படுத்தும். அதாவது ஈரானுடைய மயக்கமான வாசகத்தை பயன்படுத்தி ஈரான் தந்திரமாக காய்களை நகர்த்தும். இருப்பினும் இவற்றை பயன்படுத்தி அமெரிக்கா மீண்டும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை ஆரம்பித்து விடலாம். இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரையில் அமெரிக்கா மீண்டும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை ஆரம்பிக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன.
அடுத்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒருபொழுதும் போரை முடிவுக்கு கொண்டு வராது. அதாவது இரண்டாவது கட்டமாக நடைபெறப் போகும் 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்குள் ஈரான் அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்காவிட்டால், யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை வெளியிட்ட ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அதாவது வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே தேர்தல் நடைபெறப் போகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்படாமல் இருப்பதனால் எண்ணெய் விலையானது குறைவடைய போவதில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டது, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டு விட்டது என்கின்ற நிலைமை ஏற்பட்டால் மாத்திரமே எண்ணெய் விலையானது குறைவடையும். உதாரணத்திற்கு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதனால் இன்று காலையே எண்ணெய் விலையானது $8 குறைவடைந்திருந்தது. எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவுக்குள்ளே எண்ணெய் விலையானது பல மடங்கினால் குறைவடைந்துவிடும். எண்ணெய் விலை அதிகமாக இருக்கும் போது டொனால்ட் ட்ரம்பினால் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. வருகின்ற நவம்பர் நடைபெறப் போகும் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினால் வெற்றி பெற முடியாது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கின்ற பெயரில் நிலைமைகளை முழுமையாக சமாதானப்படுத்திவிட்டு அமெரிக்காவுக்குள்ள எண்ணெய் விலையேற்றத்தையும் பாரிய அளவில் குறைத்துவிட்டு அமெரிக்க தேர்தலில் முழுமையாக வெற்றியை அடைந்து கொள்வதே டொனால்ட் ட்ரம்பினுடைய தற்போதைய இலக்காகும். இதற்கமைவாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை 60 நாள் பேச்சுவார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தேர்தல் முடியும் வரையில் இழுத்தடிப்பு செய்வார்கள். மேலும் அமெரிக்க தேர்தல் முடிவடைந்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பார்கள். தற்போதைய கள நிலவரங்கள் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் தொடர்பான என்னுடைய ஆய்வு இதுதான். பொது தேர்தல் முடிவடைந்ததும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அதுவரைக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிப்பு செய்யப்படும். எனவே இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான பாதிப்பு என்னவென்றால் இந்த காலக்கெடுவை அமெரிக்கா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான ஈரானுடைய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள முடியும். அதே போன்று ஈரானும் பல்வேறு விதமாக தயாராகிக் கொள்ள முடியும். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் இவ்வளவு மிகப்பெரிய காலப்பகுதியை, ஒரு மிகப்பெரிய இடைவெளியை அமெரிக்காவுக்கு வழங்குவது ஒரு பாதகமான விளைவையை ஈரானுக்கு ஏற்படுத்தும். இது தான் குறித்த விடயம் தொடர்பான என்னுடைய கருத்தாகும். இந்த ஒப்பந்தத்தினால் போர் நிறுத்தம் முழுமையாக ஏற்பட போவதில்லை. அதே நேரம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஒரு காலப்பகுதி கிடைக்கப்பெறும். இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக அவர்கள் மேலும் வலுவான செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும். எனவே ஈரானுக்கு இது அடுத்த சவாலாகவும் இருக்கும். அல்லது ஒருவேளை 60 நாட்களுடைய முடிவிலேயே ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தால், ஈரான் ஒப்பந்தத்தினை முறித்துக் கொண்டால் நிலைமைகள் ஈரானுக்கு சாதகமாக மாறிவிடும். எனவே களத்தினுடைய நிலைமைகளை தற்போது இவ்வாறு தான் கணிக்க முடியும். அத்தோடு இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.